அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள ஒரு சமூக வலைதள பதிவு இப்போது ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய மிக கடுமையான ஏவுகணை தாக்குதல்களுக்கு பிறகு தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்துள்ள ட்ரம்ப் அதில் பூம் என்று பதிவிட்டுள்ளார். இதற்காகத்தான் நான் வாக்களித்தேன் என்ற வாசகத்துடன் ஈரானில் குண்டுகள் வெடிக்கும் வீடியோவையும் அவர் பகிர்ந்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் மீண்டும் தீவிரமடைவதை பகிரங்கமாக உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. அமெரிக்காவின் இந்த திடீர் ஆக்ரோஷத்திற்கு மிக முக்கியமான காரணம் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் நடத்திய அத்துமீறல்கள் தான். இந்த பாதையை கடந்த 3 வணிக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அமெரிக்காவின் டென்காம் படைகள் அதிரடியாக களத்தில் இறங்கின. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள், கடலோர ரேடார் தளங்கள் மற்றும் ஈரானிய புரட்சிகர காவல் படைக்கு சொந்தமான 60க்கும் மேற்பட்ட சிறு போர்க்கப்பல்கள் என மொத்தம் 80க்கும் மேற்பட்ட இலக்குகளை அமெரிக்கா துல்லியமாக தாக்கி அழித்துள்ளது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் அப்பட்டமாக மீறிவிட்டதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. மறுபுறம் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் அமெரிக்காவிற்கு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். மிரட்டி பணிய வைக்கும் காலம் முடிந்துவிட்டது. ஈரான் ஒருபோதும் யாருக்கும் தலை வணங்காது என்று அவர் ஆவேசமாக பகிர்ந்துள்ளார். அமெரிக்கா மீண்டும் எண்ணெய் வர்த்தக தடைகளை விதித்திருப்பதும் தெற்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதும் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு எதிரானது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மோதல் ஒருபுறம் இருக்க, அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் அமைந்துள்ள பஹ்ரைன் நாட்டில் முன்னெச்சரிக்கையாக ஏவுகணை அபாய சங்குகள் ஒலிக்க செய்யப்பட்டுள்ளது பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் ஆயதுல்லா அலி காமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வுகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காமேனியின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே நிரந்தர அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போதைய சூழல் அந்த நம்பிக்கையை சிதைத்துள்ளது. உலக நாடுகளின் எரிசக்தி விநியோகத்தையே முடக்கும் வல்லமை கொண்ட இந்த மோதல் அடுத்த கட்டமாக எங்கு சென்று முடியும் என்பதுதான் இப்போது உலக நாடுகளின் மிகப்பெரிய கவலையாக உள்ளது. ஒருபுறம் ட்ரம்பின் பூம் முழக்கம், மறுபுறம் ஈரானின் மிரட்டல் என மத்திய கிழக்கு ஒரு வெடிமருந்து கிடங்காகவே மாறி உள்ளது.